Hello friends, Assalamu alaikum. Welcome back to our channel Traditional அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன். கழுவி ஊற வச்சிருக்கேன். 2 உலக்கு அரிசி எடுத்து ஒரே பாத்திரத்துல அளந்து வச்சிருக்கேன். தண்ணி ஊத்துறதுக்கு சட்டியை அடுப்புல வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுக்கலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 தக்காளி, புதினா மல்லி, பச்சை மிளகாய், அரிசி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு இந்த ஒரு கிண்ணம் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 2 தண்ணி ஊற்றணுன்ற அளவுக்காக 2 உலக்கு இதில் போட்டுட்டு கரெக்டாக ஒரே பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டி வச்சுட்டு இதில் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது பட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். இலத்தலையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு இஞ்சி பூண்டு 100 இஞ்சி, 1 கைப்பிடி பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காளான் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். 2 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். தண்ணியிலலாம் கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துடலாம். பிஸ்மில்லாஹ். ஹாஃப் மூடி லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். அப்பப்போ அடி பிடிச்சிடாம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தோன்னே லைட்டாக இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே வற்றிடுச்சு. இப்போது தம் போட்டுடலாம். இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி பிடிச்சி இது மேதில் தம் வச்சிடலாம்.
இப்போ 10 நிமிஷம் தம் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். கரெக்டான பதத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறிடலாம். கொஞ்சம் அரிசியை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பவும் மூடிட்டு அதே மாதிரியே ஒரு 10 மினிட்ஸ் தம் வச்சுருங்க. அப்புறம் கரெக்டாகிடும். நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போது ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கூட மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.